விபூதி இட்டுக்கிறாங்க, சில பேர் அதை குழைச்சி இட்டுக்கிறாங்க, சில பேர் சாதாரணமாக நெத்தியில் விபூதி இட்டுக்கிறாங்க. இது இரண்டுக்கும் ஏதாவது மாறுபாடு உண்டா, பலன்களில் வேறுபாடு உண்டா, இல்லை அதில் ஏதாவது உள்ளர்த்தம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்றதுக்கு பின்னாடி, அது மாதிரி மலஜலம் கழிக்கிறதுக்கு முன்னாடி, மலஜலம் கழிச்சதுக்கு பின்னாடி, தூங்கிறதுக்கு முன்னாடி, தூங்கி விழித்த உடனேயே தேவாலயங்களில் போய் தரிசனம் பண்ணுறதுக்கு, தரிசனம் பண்ண போகிறோம் அப்படின்னா தரிசனத்துக்கு முன்னாடி, தரிசனம் பண்ணும்போது அவள் கொடுக்குற அந்த தரிசனத்துக்கு பின்னாடி வரக்கூடிய பிரசாதம், இந்த முன்னாடி பின்னாடி சொல்கிறோமோ இல்லையோ, இந்த இடங்களில் விபூதிகளை தரிக்க சொல்லியிருக்கா. இந்த மாதிரி விபூதி நாம் இட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதை குழைச்சி இட்டுக்கணுங்கிற அவசியம் இல்லை. எந்தெந்த சந்தர்ப்பங்களில், மீண்டும் சொல்கிறேன், காலம்புரை ஏந்திருக்கிறோம், விடிய காலம்புரை ஃபஸ்ட்டு ஏந்தோன்னா அப்போ தான் ஏந்திருக்கிறோம், பல் தேய்க்கல, மற்ற விஷயங்கள்லாம் எதுவுமே பண்ணலை அப்படின்னாலும் விபூதியை எடுத்து ஒரு கீற்று குழைக்காமல் அப்படியே நெத்தியில் வச்சுக்கலாம். மந்திரம்லாம் எதுவும் இல்லை, சாமான்யமாக நெற்றியை பார்க்கும்போது விபூதி இருக்கும் நெத்தியில், அதனால் அந்த இட்டுக்கலாம், அப்போ குழைக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ விபூதியை சாதாரணமாக வச்சுக்கலாம், குழைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ மலஜலம் கழிக்கிறோம் அப்படின்னா முன்னாடியும் விபூதி வச்சுக்கணும், பின்னாடியும் விபூதி வச்சுக்கணும். முன்னாடி எதுக்கு வச்சுக்கிறோம், மலம் நம்ம சாராமல் இருக்கிறது. பின்னாடி எதுக்கு வச்சுருக்கோம், மீண்டும் இழந்த புனிதத்தன்மையை பெறுவதற்கு. ரெண்டு இதுலேயும் இதில் ஒரு சௌரியம் இருக்கு, என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே இந்த விபூதி இடுறதுங்கிறது இறைவனை நினைத்து இட வேண்டும்னு சொல்லிவிட்டு, சாப்பிட்றதுக்கு முன்னாடி, மலஜலம் கழிக்கிறதுக்கு முன்னாடி, தூங்குறதுக்கு முன்னாடி, காலமுறை ஏந்தோடனே அப்படின்னு இந்த 8 ஸ்தானத்தை சொல்லியிருக்காளோ இல்லையோ, இது 8மே மனிதன் இதை விட்டு விலகவே முடியாது, எல்லா மனிதர்களோடும். அப்போ இறைவனுடைய நினைவுக்காக இடப்படுகிற தன்மையை கொண்டது குழைத்து இல்லாமல் இடுறது. இறைவனுடைய நினைவை தொடர்ந்து கண்டினியூட்டி பண்ணுறது, தொடர்பு சாஸ்திரம் அப்படி வச்சிருக்கு அதை. அப்போ இந்த குழைச்சிடுறதுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அனுஷ்டானத்தின் போது விபூதியை குழைத்து இட வேண்டும். சைவானுஷ்டானமே விபூதி குழைச்சி இட்டுக்கிறது தான் அதோட முறையே. அப்போ இந்த சைவானுஷ்டானத்தில் இட்டுக்கிறதுக்கும் இந்த சாதாரணமாக நெத்தியில் வச்சுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இது அனைவராலும் இட்டுக்கொள்ளப்படுவது, எல்லாரும் இட்டுக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விபூதி இட்டுக்கிறது. ஆனால் இந்த குழைத்து இட்டுக்கொள்வது என்பது சைவானுஷ்டானத்தில் சமய தீட்சை, விசேஷ தீட்சை, நிர்வாண தீட்சை, ஆச்சாரிய அபிஷேகம் என்று முறையாக சைவத்தினுடைய ஆகமங்களிலே பரிந்துரைக்கப்பட்ட இறையருளை பெறுவதற்கு உண்டான தனிப்பட்ட மனிதனோடு தொடர்புடைய இந்த சடங்குகளை ஏற்றுக்கொள்ளுதல், இறைவனோடு மட்டும் தொடர்பு கொள்வதற்காக மட்டும் செயல்படுதல் அப்படிங்கிற மாதிரி இறை சிந்தனைக்குன்னு உட்படுத்தப்பட்ட பொழுது, சாமியை மனசில் நினைக்கிறதுக்காகவே. இப்போ நம்ம சாப்பிட்றது நம்மளோட வேலை, தூங்குறது நம்மளுடைய இயல்பு, மலஜலம் கழிக்கிறது அது ஒரு இயற்கை. அந்த இயற்கை கூட வேறு தாழ்வான எண்ணங்கள் வரக்கூடாது என்பதற்காக, பிற எண்ணங்களிலிருந்து காப்பதற்காக குழைக்காமல் விவிதிட்டுக்கிறோம். ஆனால் இந்த சைவானுஷ்டானத்தில் சமய தீட்சை, விசேஷ தீட்சை, நிர்வாண தீட்சை, ஆச்சார விஷயம், இந்த 4 தீட்சை எடுத்துட்டவா குழைச்சி இட்டு விபூதியை இட்டுக்கணும். இப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, இவர் இறைவனுக்கான பாதையில் செல்கிறாரா? வாழ்வியல் பாதை வேறு, இறையியல் பாதை வேறு. இறையியல் பாதை என்பது இறைவனை நேசித்து அவன் அருளை பெறுவதற்காக மட்டுமே செய்யப்படுகின்ற விஷயம். வாழ்வியல் பாதை என்பது தனக்காக இறையருளை பெற்றுக்கொள்ள முயல்கிற விஷயம். அப்போ இறையருளை பெற்றுத்தருவது சாதாரண விபூதி. இறையர்களோடு நாம் இரண்டர கலப்பது, ஆன்ம நலன் தருவது சைவானுஷ்டானம்.
இந்த ஆன்ம நலத்தில் சைவ உடல் நலமும் இருக்குது, உயிர் நலமும் இருக்குது. ஆனால் உடல் நலத்தில் உயிர் நலம் இல்லை. சாதாரணமாக விபூதி இட்டுக்கிறதுங்கிறதுக்கு நலம் இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் சைவ அனுஷ்டானத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. அந்த சிறப்பு என்ன அப்படின்னா, இறைவனை நிரந்தர தொடர்பு கொள்வதற்குண்டான சாதனம். அதனால் குழைத்து இட்டுக்கொள்வது அப்படிங்கிற விஷயமே என்ன அப்படின்னா, தீட்சை வாங்கின்றவா குழைச்சி இட்டுக்கணும். அதுலேருந்து முடிவு பண்ணிடலாம். ஒருத்தர் குழைச்சி விபூதி இட்டுக்கிறான்னா அவள் தீட்சை வாங்கிட்டுருக்கா. பழைய காலத்து அடையாள முறை இது. இப்போல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு பள்ளிக்கூடம்னா ஒரு யூனிஃபார்ம் வச்சுருக்கா. அந்த யூனிஃபார்மை பார்த்தோன்னே இது நம்ம பள்ளிக்கூடம். அந்த மாதிரி விபூதி வச்சுருக்கிறத பார்த்தாலே இவா சைவானுஷ்டானம் பண்ணுறவா, தீட்சை வாங்கிட்டுருக்கா, இவா இயல்பாக இருக்கிறவா, நித்தியில் விபூதி வச்சுருக்கா, இவர்கள் பக்தர்கள், இவர்கள் அனுஷ்டானம் நெறியாளர்கள் அப்படிங்கிறத பிரித்து காட்டுவதற்காக இந்த குழைத்து வைத்து கொள்ளுகிற மரபு தொன்று தொட்டு இருந்து வருகிறது. விபூதியை பற்றி சொன்னீங்க. சாமான்யமாக இட்டுக்கிறதுங்கிறது அனுஷ்டானம் தீட்சை வாங்காதவர்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் உள்ள நுட்பமான வேறுபாடு அதில் இருக்குதுன்னு சொன்னீங்க. அது மாதிரி சந்தனத்துக்கு ஏதாவது கருத்து இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. பொதுவாக ஒவ்வொரு சமயத்திற்கும் தரித்து கொள்ளக்கூடிய சின்னம் என்று தனியாக பழைய காலத்தில் வச்சுருந்தான். அது ஏன்னா அந்த சாமியை கும்பிடுறவா பிரசித்தமாக தெரியறதுக்காக. இப்போ ஒரு காவலர், இவர் காவலர் அப்படின்னு தெரியறதுக்கு அவள் ஒரு யூனிஃபார்ம் வச்சுருக்கா. இது பள்ளிக்கூடம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவள் ஒரு யூனிஃபார்ம் வச்சுருக்கா. தெரிஞ்சால் அதை அறிந்து அதனால் வரக்கூடிய நலன்களை நாம் அடைவதற்கு அதுக்காக தான் சின்னங்கள் ஏற்பட்டு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ வைணவம் திருமணம் இட்டுக்கிறோம், நம்ம நாமம் போட்டுக்கிறோம், சைவர்கள் பட்டை வச்சுக்கிறோம். அது மாதிரி சாக்த உபாசகர்கள் குங்குமம் வச்சுப்பா. அது மாதிரி சந்தனம் வச்சுக்கிற மரபு இருந்திருக்கு. சந்தனத்தை நெற்றியிலே இட்டு கொள்ளுகிற மரபு இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டால், யதிகள் அப்படின்னா, யதின்னா நிறைய பொருள் சொல்கிறா சாஸ்திரத்தில். அதில் யோகானுஷ்டானம் பண்ணுறவா, குறிப்பாக பிராணாயாம, தாரணா, தியான, சமாதி அந்த மாதிரி யதிகளாக இருக்கக்கூடியவா இந்த சந்தனத்தை பயன்படுத்தியிருக்கா. அதே மாதிரி கிராம தேவதைகள் இருக்கும் இல்லையோ, கிராம தேவதைகள்லாம் என்ன அப்படின்னா, சிவன் விஷ்ணு இல்லாமல், சிவனும் இல்லை விஷ்ணுவும் இல்லை, அதை தவிர ஊர்களில் எல்லைகளில் இருக்கக்கூடிய தேவதைகளை, இப்போ காளியம்மன், மாரியம்மன், ஐயனார் அந்த மாதிரிலாம் சொல்கிறோமோ இல்லையோ, அது மாதிரி சம்ரக்ஷணார்த்தம் இருக்கக்கூடிய அத்தனை கோயில்லையும் இந்த விபூதி பிரசாதம் இப்போ பின்னாடி சைவர்கள் வரும்போது வந்திருக்கு. ஆனால் எல்லா கோயில்லையுமே சந்தனம் தான் பிரசாதமாக ஒரு காலத்தில் இருந்திருக்கு. இந்த சந்தனம் தான் ஐனார் கோயில் பிரசாதமாகவும் இருந்திருக்கு, மாரியம்மன் கோயில் பிரசாதமாகவும் இருந்திருக்கு, காளியம்மன் கோயில் பிரசாதமாகவும் இருந்திருக்கு. ஆனால் இப்போ பிற்காலத்தில் காலப்போக்கில் வழிபாடு பண்ண இந்த சந்தன பயன்பாடு குறைஞ்சி போச்சு. இப்போ எல்லா இடத்துலையும் விபூதி கொடுக்கறது, எல்லா இடத்துலையும் குங்குமம் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு. ஆனால் சந்தனம் என்பது முதல்ல கிராம தேவதை வழிபாட்டை குறிப்பது. இந்த கிராம தேவதை வழிபாடுங்கிறது என்ன அப்படின்னா, உடலுக்கு நலன் தருவது. உடல் நலன், இந்த சரீரம் வேற ஆன்மா வேற. ஆன்மீக நோக்கில் ஆன்மீகம்னு வந்துட்டா ஆன்மாவை தனியாக பிரிச்சணும், சரீரத்தை தனியாக பிரிக்கணும். இப்போ ஆத்ம சௌக்கியங்கிறது மோட்சம், சரீர சௌக்கியங்கிறது போகம். இப்போ இந்த சரீர சௌக்கியத்தை தரக்கூடிய தேவதைகள் அனைத்தும், தாந்திரிக தேவதைகள் அனைத்துக்குமே சந்தனம் தான் பிரசாதமாக சொல்லியிருக்காங்க. இந்த சந்தனம் அதோடு மாத்திரம் இல்லாமல் சடங்குகளில் கூட சந்தனம் தடவுற பழக்கம் இருக்குது. சந்தனம், இப்போ நம்ம கல்யாணத்துக்கு போகிறோம், அதில் சந்தன சிவ வச்சுருப்பா. அது எதுக்கு அதை சந்தனத்தை வைக்கிறா அப்படின்னா, மகாலட்சுமி நித்திய வாசம் பண்ணுற இடங்களில் சந்தனமும் ஒன்று. பாலுடைய ரிக்கிலேயே கந்தத்வாராம் துராதர்ஷம்னு சொல்லுவோம், கந்தம்னா சந்தனம். அப்போ அம்பாள் நித்திய வாசம் பண்ணுறதுனால, மகாலட்சுமி இந்த உடலுக்கு பரம சௌக்கியத்தை கொடுக்கறதுனால சந்தனத்தை பயன்படுத்தியிருக்கா. கல்யாண வீட்லேயும் பார்த்திங்கன்னா
அது என்னன்னா நம்ம வீட்டு செல்வம் நம்மளை விட்டு போயிடக்கூடாதான். அதனால் கையில் எடுத்துக்க சொல்லுவாள். சந்தனத்தை முன்னாடி நீட்டி அதை எடுத்துக்க சொல்லுவாள். நம்மளை விட்டு கொடுத்தா நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது செல்வம். அதனால் சந்தன தொண்டியும் எடுத்துக்க சொல்லுவாள். அந்த வகையிலையும் அதே மாதிரி சிவபூஜையிலையும் சந்தனம் எடுத்துக்க சொல்லியிருக்கா. சந்தனேன லலாடே திலகம் கிருத்வா அப்படின்னு பரார்த்தம். அதாவது அடுத்தவர்களுக்காக சிவபூஜை செய்ய விரும்புகிறவர்கள், இல்லைன்னா தன் ஆன்ம நலன் குறித்து சிவபூஜை செய்ய விரும்புபவர்கள் சந்தனத்தில் சிவனையே பூஜை பண்ணலான்னு சொல்லியிருக்கா. க்ஷணிகலிங்கம்னு பேர். அதில் சந்தனத்தை பற்றி சொல்லியிருக்கா. அதே மாதிரி சந்தனம் அடுத்த இடத்துலன்னா ஒரு காலத்தில் பெண்கள் மார்க்கச்சு அணியாமல் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி காலங்களில் சந்தனத்தை தான் மார்பில் தடவி இருந்திருக்காங்க. அது ஒரு மரபாக இருந்திருக்கு ஒரு காலத்தில். இப்போ அதெல்லாம் இல்லை, எல்லாம் விட்டு போச்சு. அந்த மாரில் சந்தனம் வச்சுருக்கிறவா கல்யாணம் ஆகாதவான்னு அர்த்தம். அதுதான் கணக்கு. இவா கல்யாணம் ஆனவா, இவா கல்யாணம் ஆகுது. இப்போ நம்ம கல்யாணத்துக்குன்னு ஒரு வயசு வச்சுருக்கா அரசில். ஆனால் அந்த காலத்தில் எப்படி கல்யாணம்னா 7 வயசு 6 வயசுலாம் கல்யாணம். அந்த குழந்தைய எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்ம அப்படின்னு சொன்னால், மார்பில் சந்தனம் வச்சுருந்தா கல்யாணம் ஆகலைன்னு அர்த்தம். நம்ம தாலி கட்டினா மாத்திரம்தான் வஸ்திரம் கொடுப்பா. அதனால தான் கூரை புடவைன்னு தனியாக ஒன்று எடுப்பா. அந்த வழக்கம் வச்சுருக்கா இப்போவும். அந்த கூரை புடவைங்கிறது குழந்தை வஸ்திரம் கட்டிக்க ஆரம்பிச்சுட்டா சுவாசினி, சுவாசா, வசான்னா துணிக்கு பேர். அப்போ கல்யாணம் வஸ்திரம் கட்டிக்கக்கூடிய ஒரு பண்பு. அப்போ சிறு வயசில் கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு முறை இருந்திருக்கு. அப்போ சந்தனம் இட்டுக்கொள்வது என்பது பிரம்மச்சரிய தன்மையில் உடைய பெண்களை குறிக்கும். அவள் எப்பொழுதுமே மார்பில் சந்தனம் வச்சுருப்பா. இந்த மாதிரிலாம் சந்தனங்களை பற்றி சாஸ்திரங்கள் பரிந்துரை செய்கிறது. அது மாதிரி பூஜையில் சந்தனம் இல்லாத பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. பூஜைக்கு தேவையான பொருள்கள் இருக்கும் இல்லையோ, அந்த பொருளில் சந்தனம் இல்லாமலோ, நைவேத்தியம் இல்லாமலோ, தீபம் இல்லாமலோ, தூபம் இல்லாமலோ, புஷ்பம் இல்லாமலோ பூஜை பண்ணக்கூடாது. இப்படி பூஜை பண்ணினா தோஷம் வரும்னு சொல்லியிருக்கா. அதனால் பூசணைக்குரிய முக்கிய பொருளாகவும் சந்தனமானது கருதப்படுகிறது.